தேர்தல் வெற்றிக்கு எஸ்ஐஆர் தான் காரணம் சொல்றாங்க. நானும் அதான் நினைக்கிறேன். அது ஒரு பெரிய காரணமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதை ராகுல் திரும்ப திரும்ப சொல்கிறாரு 60-70 லட்சம் வாக்கை இது பண்ணிட்டாங்கன்னு. எனக்கு என்ன ஆச்சோன்னா, இப்போது பீகாரில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வாக்குரிமை இருந்தால் இங்கே எடுத்துக்கலாங்கிறீங்க. ஆனால் எனக்கு 13 கேள்விகளை கேட்குறீங்க. இந்த 13 இதை பூர்த்தி செஞ்சு கொடுக்கணுங்கிறீங்க. இப்போ என் அம்மா எங்கள் ஊரில் இருக்கா, எங்கள் அப்பா இல்லை, இறந்துட்டார். நான் எங்கள் அப்பாவோட இறப்பு சான்றிதழை வச்சுருக்கேன்ல, ஒரு வாக்கை நீக்கி விட வேண்டியது என்ன? இதுக்கு சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்ன? போலி வாக்காளர் இருக்கிறாங்கன்னு பேசுகிறீங்க. எப்போ கண்டுபிடிச்சிய? நேற்று தான் போலி வாக்காளர் வந்திருக்கானா? சரி, நம்ம எல்லோரும் இப்படி பேசுவோம். ஒரு வாக்காளரில் ஒரு திருத்தம் கொண்டு வரணும்னா ஒரு வருஷமாக என்ன பண்ணிகிட்டு இருந்த? ஒரு ஆண்டு இருக்கும்போதே இந்த வேலையை ஆரம்பித்து இதெல்லாம் சரி பண்ணிவிட்டு சரி வெளியிட்டு உங்கள் வாக்கு விடுபட்டு இருந்துச்சுன்னா மறுபடியும் உங்கள் வாக்கை பதிவு செய்கிறதுக்கு விண்ணப்பிங்க அப்படின்னு ஒரு கால அளவு கொடுக்கணும்ல. நீ இப்போ நவம்பர் ஆயிடுச்சு, டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில் வாக்கு தேர்தலை அறிவிச்சிருவேன். பிப்ரவரி 7ஆம் தேதி தான் அந்த வாக்காளரை சரி பார்த்துட்டு வெளியிடுவோன்ற. ஒரு வேளை என் வாக்கு விடுபட்டு போச்சுன்னா நான் வாக்கை மறுபடியும் புதுப்பித்து என் வாக்கு உரிமையை பெறுறதுக்குள்ளே தேர்தல் வந்துடும். அப்போ உனக்கு சேட்டை தானே. இவன் நாள் என்ன பண்ணிட்டு இருந்த? நீ என்ன பண்ணிகிட்டு இருந்த? செத்து போனவன் யாருன்னு உனக்கு தேவையில்லை. டெத்து சர்டிஃபிகேட் வாங்கலை. நீ போய் வாக்காளர் தெரியாமல் தான் இருந்த இவ்வளோ நாள். சொல்லுங்கள். 4500 வாக்காளர்கள் குளத்தூரில் இருக்கிறாங்கன்னு அம்மா நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. இப்போ 4500 போலி வாக்காளர் வாக்கு செலுத்தி தான் வென்றிருக்கேன். நீங்கள் அதனால் நீங்கள் உங்கள் வெற்றி செல்லாதுன்னு சொல்ல தயாராக இருக்கீங்களா? 4.5 ஆண்டு முடிஞ்சு பதவி முடிஞ்சு இப்போ அடுத்து தேர்தலை சந்திக்க போகிறாரு. இப்போ தான் போலி வாக்காளர் இருக்கிறான்னு சொல்ல வரீங்க. உங்களெல்லாம் என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கள். இல்லை, உங்களுக்கு பொழுது போகலைன்னா இந்த மாதிரி எங்களை வச்சு விளையாடுவீங்க. பெரிய அறிஞனே சொல்கிறாங்க, தமிழ்நாட்டு முதல்வரே சொல்கிறாரு, இந்த 13 பூர்த்தி செய்கிறதுக்கு படித்தவங்களாலே முடியாது. நான் இப்போ எங்கள் ஆத்தால் அப்போ என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மாட்ட போய் உங்கள் அப்பா அம்மா வாக்குச்சீட்டை கொண்டு வாங்கன்னா 84 எந்த பூத்தில் ஓட்டு போட்டீங்கன்னா, இப்போ நான் ஒரு வாடகை வீட்டில் இருக்கேன். போன தடவை வாடகை வீட்டில் இருக்கும்போது வாக்குரிமையை எடுத்தேன். இப்போ வேறு வீட்டில் இருக்கேன். இனி நான் என் வாக்கு இருக்கான்னு இந்த முகவரியில் போய் சோதிக்க போகும்போது அவன் இல்லைன்றுவேன். நீ உடனே தூக்கிட்டு போயிடுவேன். இப்போ என் வாக்கு என்ன ஆகுறது சொல்லுங்க. அதிமுக ஆதரிக்கிறாங்க. அதிமுக ஆதரிக்கதான் அது கூட்டணி எஜமா கொண்டு வர்றாரு. அப்போ